மௌலானா ஹாஃபில் ஜமீலுல்லா தாவூதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் خلقل الإنسان من علق صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் சாந்தியும் பெரும் கருணையும் உலகிற்கு மாபெரும் அருட்கொடையாகவும் முன்மாதிரியாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட நம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபாக்கள் உலக முஸ்லீம்கள் இந்த சிறப்பு மிகு அமர்வில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் இறைவனுடைய வற்றாத கருணை உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சமுதாயத்தை, முஸ்லீம் சமூகத்தை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கக்கூடிய, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையையும் மேம்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு தரப்பினரும் சில முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் குறிப்பாக எக்கனாமிக் சேம்பர் என்பதாக பல்வேறு நகரங்களில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு அது சம்பந்தமாக நமக்கு முன்னாக விளக்கம் கூறினார்கள். பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் சார்பாக இப்பொழுது இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. அடுத்து இளவல்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு அடுத்த உயர்கல்விக்கு என்ன படிப்பது, எது படித்தால் சிறந்ததாக இருக்கும், எதை படித்தால் தம்முடைய குடும்பத்தினருக்கும் தம்முடைய சமூகத்திற்கும் தம்முடைய நாட்டிற்கும் தம்முடைய இந்த உலகத்திற்கும் எதை படித்தால் எப்படி நடந்து கொண்டால் நம்மால் சேவைகள் ஆற்ற முடியும், உயர்வை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிற ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்ஜினியரிங் படிக்கலாமா, டாக்டர் படிக்கலாமா என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, நீங்கள் படிப்பதன் வழியாக இந்த சமுதாயத்திற்கு உங்களால் என்ன தர முடியும், எதை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக வேண்டி உயர்ந்த நோக்கத்திலே செய்தற்கூடிய ஏற்பாடு இது. அந்த வகையில் இஸ்லாமிய பார்வையில் கல்வியின் முக்கியத்துவம் என்ன என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. ஒரு 10 நிமிடம் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு முடிப்பதற்கு முயற்சி செய்வேன். இன்றிலிருந்து 1400 வருஷத்திற்கு முன்பு கிபி 610 11 ஆரம்பம். அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து, மக்கா மாநகரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹிரா என்கிற ஒரு குகை. அந்த குகையில் ஒரு மனிதர் தன்னந்தனியாக அழுது கொண்டிருக்கிறார். இந்த மனித சமுதாயத்தை நினைத்து அழுகிறார். மனிதர்கள் அந்த நேரத்தில் மனிதர்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். சந்தைகளிலே பொருள்களை விற்பதைப் போல மனிதர்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அவர்களுக்கு சொத்தில் பங்கில்லை, குடும்பத்தில் வீட்டில் அவர்களுக்கான உரிமைகள் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. முழு மனித சமுதாயத்திலும் கொலையும் கொள்ளையும் மதுவும் தவறான விஷயங்கள் அனைத்தும் மண்டி கிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நீக்கிவிட முடியாதா? சமுதாயத்திற்கான ஒரு வழியை நாம் காட்டிவிட முடியாதா? ஏதாவது ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரே ஒரு தன்னந்தனியான மனிதர் ஹிரா என்கிற குகையில்
தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இறைவனுடைய புறத்திலிருந்து ஒருவர் அனுப்பப்படுகிறார், ஒரு வானவர், ஒரு தூதுவர். அவருடைய பெயர் ஜிப்ரயீல். அந்த ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவரை சந்திக்கிறார்கள். சந்திக்கப்பட்ட நபர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது கொண்டிருந்தவர்கள் அவர்கள்தான். ஏறத்தால் அந்த காலத்தை டார்க் ஏஜ் என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். அறியாமை காலம். என்னவெல்லாம் தீமைகள் இருந்ததோ அத்தனை தீமைகளும் மண்டி கிடந்த அந்த காலத்தில் எதையாவது செய்து நாம் இந்த சமுதாயத்தை மீட்டிவிட முடியாதா என்று யோசித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது இறைவனினுடைய புறத்திலிருந்து எல்லாம் வல்ல இறைவனின் சார்பாக வசனங்களை ஜிப்ரயீல் தூதுவர் கொண்டு வந்து இறக்கினார். அவர் கொண்டு வந்த வசனங்கள் ஆரம்ப வசனங்கள் 5 வசனங்கள். அந்த ஆரம்ப 5 வசனங்களில் முதல் வார்த்தை, சமுதாயத்தை சீர்படுத்த நினைக்கின்றீர்களா? சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? சமுதாய மக்கள் அனைவரும் உயர்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் மாண்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? அந்த 5 வசனங்களில் முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, படியுங்கள். நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், எனக்கு பயப்படுங்கள் சொல்லியிருக்கலாம், வத்தகி அவன் சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நீங்கள் நேர்வழிக்கு வாருங்கள், நரகத்திற்கு பயந்து நீங்கள் நேர்வழிக்கு வாருங்கள், என்னை பயந்து நீங்கள் சத்திய வழிக்கு வாருங்கள். இதெல்லாம் முதல் வாசகமாக அல்லாஹ் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிற முதல் குர்ஆனுடைய வசனம் இக்ரா, படியுங்கள், படிப்பின் வழியாக நீங்கள் நேர்வழிக்கு திரும்புங்கள். கல்வி உங்களை சரியான திசையில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த காலத்தில் இருந்த அத்தனை முரடர்களையும் தவறான வழக்கு பழக்கம் கொண்ட அனைத்து மக்களையும் வெறும் 23 ஆண்டு காலங்களில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர் வழிக்கு கொண்டு வந்தார்கள், சத்திய வழிக்கு கொண்டு வந்தார்கள். சத்திய சீலர்களாக உதாரண புருஷர்களாக அவர்களை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய கையில் என்ன இருந்ததென்றால் குர்ஆன். படியுங்கள், எதையாவது படியுங்கள், நேர் வழிக்கு நீங்கள் வாருங்கள். படிப்பின் வழியாகவே இந்த சமுதாயத்திற்கான உயர்வை கொடுக்க முடியும். இன்றைக்கு பல்வேறு தரப்பில் உலகத்திலே கல்வி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடைபெறுகிறது. மாலை நேர கல்லூரி, பகுதி நேர கல்லூரி, தொலைதூர கல்லூரி, வீட்டிலிருந்து படித்து கொள்ளலாம். இது மாதிரி பல்வேறு கல்வி முறைகள் இருக்கிறது. இதற்கான அச்சாரம் இடப்பட்டது, இதற்கான ஆதாரமாக அடித்தளம் இடப்பட்டது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்து மக்களுக்கு மத்தியில் நேர் வழியை பற்றி சொல்லும் பொழுது, சத்திய வழிக்கு திருப்பும் போது அங்கிருந்த மக்கா மதீனாவில் இருந்தவெல்லாம் குழந்தைகள் இல்லை. எல்லோருக்கும் 30 வயது, 40 வயது, 50 வயது, ஆனால் படிக்கவில்லை. குழந்தைகளாக இருந்தால் 5 வயது, 6 வயது, 10 வயது குழந்தைகளாக இருந்தால் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கலாம். ஒரு கலாசாலை உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஆனால் 40 வயது, 30 வயது, 60 வயது இவர்களுக்கெல்லாம் எப்படி கல்வி கொடுப்பது? இவர்கள் கல்வி கற்பார்களா, வேலைக்கு செல்வார்களா? இவர்கள் கல்வி கற்பார்களா, குடும்பத்தை கவனிப்பார்களா என்று யோசித்து பார்த்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகுதி நேர கல்வியை முதலாக இந்த உலகத்தில் தோற்றுவித்து தந்தார்கள். எப்படி என்று சொன்னால் 2 சஹாபாக்களை, 2 தோழர்களை இணைத்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கும் இணைப்பு. உமர் ஒரு நாள் கல்வி சாலையில் கல்வி கற்க வேண்டும், காலையிலிருந்து மாலை வரைக்கும். அவர் கற்றுக்கொண்ட கல்வியை மாலையில் அந்த இணைப்பு சஹாபிக்கு மாலையில் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த இணைப்பு சஹாபி என்ன செய்வார்? வியாபாரத்திற்கு போய் தொழிலுக்கு சென்று சம்பாதித்து வருவார். அவர் சம்பாதித்து வந்த சம்பாத்தியத்தில் பாதி அவருக்கு, பாதி உமருக்கு. அடுத்த நாளில் அந்த இணைப்பு சஹாபி பாடத்தில் கலாசாலையில் உட்கார்ந்து கொள்வார். உமரதில் அவர்கள் வியாபாரத்திற்கு தொழிலுக்கு செல்வார்கள். அன்ற 2வது நாளில் அவர் சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் உமரதில்லாஹ் அவர்களுக்கு மாலையில் அவர் சொல்லிக் கொடுப்பார். உமரதில் அவர்கள் தான் சம்பாதித்த அன்றைய நாளில் சம்பாதித்த பணத்தில், வருமானத்தில் பாதி எடுத்துக்கொண்டு பாதி அவருக்கு கொடுத்து விடுவார். இத்தனை ஒரு ஏற்பாடுகளை செய்துதான்
மிகப்பெரிய ஒரு கல்வி கலாச்சாரத்தை உருவாக்கி தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஆரம்ப காலகட்டத்தில் கட்டமைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய சமூகம் முழு உலகிலும் பல்வேறு வகையில் முன் உயர்வு பெற்றிருந்தது. இன்றைக்கு பெரும்பாலும் விஞ்ஞானிகள், அறிவியல் துறை சார்ந்த நிபுணர்கள் என்று நாம் பார்க்கும்போது முஸ்லீம்களுடைய பெயர்கள் மிக மிக குறைவு. ஆனால் இதே நீங்கள் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீங்கள் யோசித்து பாருங்கள். 1700க்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சாதனங்களும் உருவாக்கியவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாமிய பெருமக்கள் தான். அல் குவாரிஸ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் நிபுணர், இந்திய எண்களை அடிப்படையாக கொண்டு கணிதத்தை முதலாக கணிதத்தை சரியாக உருவாக்கி தந்தவர் யார் என்றால் அல் குவாரிஸ்மி. இன்றைக்கும் கணிதம் என்று பார்த்தால் சைபர் முதல் கொண்டு அல்ஜிப்ரா என்கிற வார்த்தை முதல் கொண்டு என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அரபி வார்த்தைகள். அந்த அரபி வார்த்தைகளுக்கு பின்னால் இருப்பது அரபி மொழி சார்ந்த இஸ்லாமியர்களான அறிஞர்கள் உருவாக்கி கொடுத்த கணிதம். இன்றைக்கும் சமீபத்தில் அக்டோபர் மாதத்துடைய 12ஆம் தேதி 16ஆம் தேதி வெளியான தமிழ் ஹிந்து பத்திரிகையுடைய ஒரு கட்டுரை, ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் சிவராமகிருஷ்ணன் என்று நினைக்கிறார், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் தலைப்பே அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இஸ்லாமிய அறிஞர்களும். அதில் முழுக்க அந்த கட்டுரை முழுக்கவே இஸ்லாமியர்களை பற்றி எழுதுகிறார். குறிப்பாக அல் குவாரிஸ்மி என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு ஞானி, அறிவியல் நிபுணர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கணிதத்தை மட்டுமல்ல, கணிதத்திற்கு அப்பாலே அவர் விஞ்ஞானத்திலே அதிகமாக நிறைய புலமை பெற்றிருந்தார். எனவே இன்றைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிற்கு பெயர் குவாரிஸ்மி. சந்திரனில் நிலாவில் நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. அதில் ஒரு பள்ளத்தாக்கிற்கு நாசா பெயரிட்டிருக்கிறது. என்ன பெயர் என்று பார்த்தால் குவாரிஸ்மி என்று பெயரிட்டு இருக்கிறதா. இது மாதிரி ஏராளமான தகவல்களை நம்மால் சொல்ல முடியும். இஸ்லாமிய பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அறிவியல், விஞ்ஞானம் மற்றும் எல்லா விதமான கணிதம், மருத்துவம் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் அடித்தளமிட்டவர்கள், பாதை அமைத்து கொடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அத்தோடு அவர்கள் அறிவியல் துறையில் மட்டுமல்ல, மார்க்கத்தோடு இணைந்து தான் அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயம் இது. இன்றைக்கு ஒரு பக்கம் பார்த்தால் படிக்கிறோம், பெரிய பெரிய பட்டங்கள், டிகிரிகள் வாங்கிவிட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுவதல்ல. நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டினேன். ஹிரா குகையில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த வசனத்தில் இக்ரா, படியுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்முடைய ரப்பின் பெயரால், படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் நீ படி. நீ படிப்பது மட்டுமே உனக்கு நோக்கமல்ல. உன்னுடைய படிப்பு உனக்கு ஆடம்பரத்தை தந்து விடக்கூடாது. உன்னுடைய படிப்பு உன்னை தவறான வழி கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. உன்னுடைய படிப்பு ஒழுங்கீனத்திற்கு காரணமாகி விடக்கூடாது. உன்னுடைய கல்வி பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாகி விடக்கூடாது, தவறான விஷயங்களுக்கு. நீங்கள் சரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், கல்வி உனக்கு பலன் தர வேண்டும் என்று சொன்னால், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னுடைய ரப்பை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயத்திலும் இன்றைக்கு மாணவர்கள், இளவல்கள் உட்கார்ந்திருக்கிறோம். காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடியவர் எத்தனை பேர் ஃபஜ்ரு தொழுது விட்டு செல்லுகிறோம்? ஃபஜ்ரு தொழக்கூடியவர் எத்தனை பேர்? நன்றாக படியுங்கள். காலை அதிகாலை நேரம், தஹஜ்ஜுதுடைய நேரம், நன்றாக கல்வி கற்கக்கூடிய நேரம். 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து படிக்கிறீர்களா? உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீர்களா? எழுந்து படிப்பதற்கு முன்பு உழு செய்து கொண்டு 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், நான் படிக்கக்கூடிய படிப்பை லேசாக்கித்தா, இதன் வழியாக நான் பெறக்கூடிய அனைத்து நல்லவைகள் அனைத்தும் இந்த சமுதாயத்திற்காக நான் செலவு செய்வேன் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் படித்தால், நீங்கள் கற்கக்கூடிய அந்த பிஇ டிகிரியோ அல்ல எம்பிபிஎஸ்ஸோ எம்இயோ அதுவும் இபாதத்தில் வந்துவிடும், அதுவும் வணக்கத்தில் வந்து சேரும். வாங்கியது பிஇயாக இருக்கலாம், பட்டம் வாங்கியது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வழிமுறையோடு நீங்கள் கடைபிடித்தால், நீயத்தை, எண்ணத்தை சரி செய்து கொண்டு இறைவனின் வணக்கத்தை அதை துணையாக்கி கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பட்டங்களும் இபாதத்தாகவே வணக்க வழிபாட்டிலே மார்க்கம் சேர்த்து கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் இங்கே இருக்கக்கூடிய இளவல்கள் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், இஸ்லாம் கல்வி என்றால் நீண்ட தலைப்பு, அது நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இன்னும்
அடுத்து உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வழிகாட்டி வந்திருக்கிறார்கள், நிறைய பேசுவார்கள். மார்க்கத்துடைய அடிப்படைகளை மறக்காமல் அதை ஒன்று சேர்த்து கொண்டு நாம் செல்வோம். பெண்களா, ஹிஜாபை நீங்கள் என்றைக்கும் திறந்து விடாதீர்கள். நன்றாக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அமெரிக்க நாட்டுடைய செனட் சபையில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி எம்பியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் ஹிஜாபோடு வந்து நிற்கிறார். இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு நகரத்துடைய மிக முக்கியமான மேயராக ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் ஹிஜாபோடு வந்து நிற்கிறார். ஹிஜாப் என்பது உங்களுடைய அலங்காரத்தை மறைப்பதற்குத்தானே தவிர அறிவை மறைப்பதற்கல்ல. மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெண்மணி ஹிஜாபை அணிந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டார். ஹிஜாபை அணிந்து கொண்டதால் தான் அவர் அதை சத்தமிட்டார். ஹிஜாப் என்பது பெண்களுக்கான மிக முக்கியமான அம்சம். அதே போல பெண்களும் சரி ஆண்களும் சரி மார்க்கத்தோடு இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளோடு நாம் நிச்சயமாக கல்வி கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இது நமக்கும் பலன் தரும், சமுதாயத்திற்கும் பலன் தரும். இனி நம்முடைய நாடு உயர்வடைவதற்கும் அது காரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள், இங்கே இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த வாலிப பருவத்தில் தான் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் நமக்கு முன்னாலே வரும். வேகமாக வண்டி ஓட்டு, வண்டியில் அப்படி போ இப்படி போ, ஃப்ரெண்ட்ஸுகள், தவறான நபர்கள் என்பதாக பல்வேறு பழக்க வழக்கு நமக்கு ஏற்படலாம். அதிலிருந்தெல்லாம் தூரமாக விலகி நிற்பதோடு உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, மஹல்லா என்று சொல்வோம், அந்த மஹல்லா மக்களோடு, முஸ்லிம்களோடு நாம் அந்த பகுதி மக்களோடு இணைந்து அவர்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய படிப்பை நாம் தொடர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நற்பெயரும் நல்ல விளைவுகளும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு முன்னால் ஒரு ஞாபகமாக எடுத்து வைத்துக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். ஆமீன். ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.